ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி 2 கதை கேட்க போகிறோம். முதல் கதையில் புறாக்களும் வேடனும் பற்றி பார்க்குறோம். 2வது கதையில் பசுமாடுகளும் புலியும் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஒரு நாள் ஒரு புறா கூட்டம் தான் அம்மாவோட தலைமையில் உணவு தேடி புறப்பட்டுச்சாமா. அந்த அன்னைக்கு ரொம்ப நேரம் தேடியுமே உணவே எங்கேயும் கிடைக்கலையாமா. அப்படி பறந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு இடத்துல மட்டும் நிறைய தானியங்கள் சிதறி கிடந்துச்சாமா. அதை பார்த்தோன்னேயுமே ரொம்ப பசியாக இருந்த புறா கூட்டம் சட்டுன்னு கீழே இறங்கிருச்சாமா. அதே கவனிச்ச அம்மா புறா, இப்படி நான் சொல்லாமல் கீழே இறங்கிட்டீங்களே, இது வேடர்கள் விரித்து வச்சிருக்கிற வலை, இப்படி பண்ணிட்டீங்களே குழந்தைகளா அப்படின்னு கேட்டுச்சாமா. அடடா, நீங்கள் சொல்லாமல் நாங்கள் இறங்குனது தப்புத்தாமா, இப்போ எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த குழந்தை புறாக்கள் கேட்டுச்சாமா. உடனே அம்மா புறா இருந்துட்டு, பரவாயில்லை, இனி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா இந்த வலையிலிருந்தும் அந்த வேடர்கள்ட்டிருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதனால நான் சொல்கிறத அப்படியே கேளுங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. நீங்கள் சொல்லுங்கம்மா, நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்னு எல்லா புறாக்களும் சொல்லிச்சாமா. உடனே அம்மா புறா இருந்துட்டு, நான் எந்த பக்கம் பறக்கிறனோ அதே நேரத்தில் அதே திசையில் நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா பறக்கலாம். அப்படி பறந்தோம் அப்படின்னா இந்த வலையையும் தூக்கிட்டு நம்மளால் பறக்க முடியும். சரிங்களா குழந்தைகளா, பறக்கலாமா? பறந்துட்டு என்னோட நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட போனோம் அப்படின்னா அவன் இந்த வலையிலிருந்து நம்மளைய காப்பாற்றிடுவான். சரிங்களா, நம்ம இப்போ பறக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா புறா ஒரு திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுதாமா. உடனே எல்லா புறாக்களும் அதே திசையை நோக்கி அதே நேரத்தில் பறக்க ஆரம்பிச்சுதாமா. இப்படி எல்லாம் ஒரே நேரத்தில் பறக்க ஆரம்பித்த உடனே அந்த வலையும் சேர்ந்து ஒட்டுக்கா பறக்க ஆரம்பிச்சுதாமா. அப்போது எல்லாரும் ஒரே திசையை நோக்கி பறக்கிறதுனால அந்த வலை அவங்களுக்கு பெரிய தொந்தரவாக தெரியலையாமா. உடனே அம்மா புறா ஒரு பொந்து இருக்கிற இடமா பார்த்து இறங்குச்சாமா. அந்த இடத்துக்கு போயிட்டு அம்மா புறா ஒரு சத்தம் போட்டுச்சாமா. உடனே அந்த பொந்துக்குள்ளே இருக்கிற ஒரு எலியார் வந்தாராமா. அந்த எலியார் அம்மா போட்ட சத்தத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த வலையை கொறிச்சு அந்த புறாக்கள் அனைத்தையும் விடுவிச்சிட்டுச்சாமா. உடனே நன்றி சொல்லிட்டு அந்த புறா கூட்டம் மறுபடியும் தான் இருப்பிடம் தேடி பறந்து போயிருச்சாமா. குழந்தைகளா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா? இதே மாதிரி இன்னொரு கதை சொல்லட்டுமா? கேளுங்களேன். 5 பசுமாடுகளும் புலியை பற்றி நம்ம கதை கேட்க போகிறோம். கேட்கலாங்களா? ஒரு காட்டோரமாக இருந்த கிராமத்தில் 5 பசுமாடுகள் ரொம்ப ஒற்றுமையாக புல் மேய்ஞ்சிட்டு இருந்ததாம்மா. அது எப்போவுமே 5 மாடுகளும் ஒரே இடத்துல எப்போ ஒற்றுமையாக தான் புல் மேயுமா. அப்போ அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒரு புலி அதை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருந்ததாம்மா. எப்படியாச்சும் இந்த பசுமாடுகளை அடித்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சதாம்மா. அதுவும் அப்பப்போ பசுமாடுகளை அடிக்கிறக்காக வருமாம்மா. அப்படி வரும்போதெல்லாம் இந்த 5 பசுமாடுகளும் ஒன்று சேர்ந்துக்குமாமா. ஒன்று சேர்ந்து அந்த புலியை விரட்டி அடிச்சிருமாமா. இதே மாதிரி அப்பப்போ அந்த புலி என்ன பண்ணுமாமா, அந்த பசுமாடுகளை அடிக்கிறக்காக ட்ரை பண்ணி பார்க்குமாமா. ஆனால் இந்த பசுமாடுகள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுனால அந்த புலியினால் என்ன பண்ண முடியல, எந்த ஒரு பசுமாட்டையும் அடித்து சாப்பிடவே முடியலையாம்மா. ஒரு நாள் என்னாச்சாம்மா, இந்த பசுமாட்டுகளுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சாம்மா. அதனால என்னாச்சு, எல்லா பசுமாடுகளும் பிரிஞ்சு புல் மேய்ஞ்சிட்டு இருந்ததாம்மா. இதைய கவனித்த புலி என்ன பண்ணுச்சாம்மா, ஓரமாக இருக்கிற பசுமாட்டை போய் அடித்து சாப்பிட்ருச்சாம்மா. இதே மாதிரி அடுத்த நாளும் என்ன பண்ணுச்சு, இன்னொரு பசுமாட்டை அடித்து சாப்பிட்ருச்சாம்மா. இதைய பார்த்த மீதி 3 பசுமாடும் என்ன பண்ணுச்சு, நம்ம ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் அந்த புலி நம்மளை அடிக்க முடியல, ஆனால் இப்போ நம்மளாம் பிரிஞ்சு போனதுனால தான் நம்மளோட நண்பர்கள் 2 பேர்
அந்த புலி அழித்து சாப்பிட்ருச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சண்டையே கட்டக்கூடாது. நம்ம எப்பவும் எப்படித்தான் இருக்கணும்? ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் 3 பசுமாடும் ஒன்று சேர்ந்துருச்சாமா. அடுத்த நாள் மறுபடியும் புலி வந்துதாம்மா. அப்போ மறுபடியும் அடுத்த பசுமாடை அடிக்க போகும்போது 3 பசுமாடும் ஒன்று சேர்ந்துருச்சாமா. இப்போ என்னாச்சு? மறுபடியும் புலி பயந்து ஓடிருச்சாமா. குழந்தைகளா, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? நம்ம எப்பவும் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் யாருனாலையும் நம்மளை ஏமாற்றி வெற்றி பெறவே முடியாது. எப்போவுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.